எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது வர டவுட்ஸை கிளியர் பண்ண இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ChatGPT நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா இதை வச்சு எக்ஸாமுக்கு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணலாம், புரியாத சாப்டர்ஸ்க்கு சம்மரி ரெடி பண்ணலாம், மைண்டில் நிற்கிற மாதிரி குயிஸ் கொஸ்டின்ஸை ரெடி பண்ணலாம். நான் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த டைமில் என் ஃப்ரெண்டு மொபைல் எடுத்து ChatGPT ஓப்பன் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் தான் டைப் பண்ணான். அது என்னன்னா, மேக் ஏ 7-day ரிவிஷன் பிளான் ஃபார் 12th கிரேட் பயாலஜி எக்ஸாம். அவன் ப்ராம்ப்ட் டைப் பண்ணி ஓகே கொடுத்த 5 செகண்ட்ல ChatGPT 7 நாளுக்கு உண்டான ஃபுல் ரிவிஷன் பிளானை போட்டு கொடுத்துருச்சு. ஸோ அந்த டைமில் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ChatGPT-யை கரெக்டான வழியில் யூஸ் பண்ண தெரியறது இல்லைன்னு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸாம் டைம் ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற 10 ப்ராம்ப்ட் பற்றி சொல்ல போகிறேன். இந்த ப்ராம்ப்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா மணிக்கணக்காக நம்ம யோசிக்கிற டைமை மிச்சம் பண்ணி கொடுக்கும், கஷ்டமான டாப்பிக்கை ஈஸியாக புரியுற மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனுக்கு பிளான் ரெடி பண்ணி தரும், எக்ஸாம்னால நம்மளுக்கு வர ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லித்தரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸில் ChatGPT-ல யூஸ் பண்ணால் அது என்ன மாதிரி ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயர் லேர்னர்ஸ் நெட்வொர்க். நான் உங்களுக்கு ஏஐ சம்பந்தமான வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் பார்த்துக்கலாம். மேக் ஏ 7-day ரிவிஷன் பிளான் ஃபார் 12th கிரேட் பயாலஜி எக்ஸாம் கொடுத்துருக்கேன். பயாலஜி எக்ஸாமுக்கு எனக்கு 7 நாளுக்கு ரிவிஷன் பிளான் வந்து கொடு அப்படின்னு ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஓவரால் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பாருங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 5 டேஸில் வந்து மேக் மைக்ரோ நோட்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் டயக்ராம்ஸ், இந்த டயக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 6வது நாள் வந்து சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கன்னா 6வது நாள் வந்து சொல்லியிருக்கு. அப்புறம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்துருங்க அப்படின்ட்டு. ஸோ 7வது நாள் என்ன பண்ண சொல்லியிருக்குன்னு பாருங்கள். குயிக்காக ரீகேப் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் ஆன் நீங்கள் என்ன ஏரியாவில் வந்து வீக்காக இருக்கிறீங்களோ, எது வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்கவே முடியலையோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து டயக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து ஓவரால் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாருங்க. டே 1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. டே 1 வந்து டாபிக்ஸ் கொடுத்துருக்கு. டாபிக்ஸ் கொடுத்து அது கீழே அப்படியே டாஸ்க்கும் கொடுத்துருக்கு. ஸோ டே 2ல் வந்து நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுவும் டாஸ்க் கொடுத்துருக்கு பாருங்கள். கிரியேட்டிவ் மைண்ட் மேப் பண்ணி பாருங்கள், அந்த சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்கு, அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி 7 நாளுக்கு அது வந்து பிளான் போட்டு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ராம்ப்டை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து 7 நாள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸாம் எவ்வளோ நாள், ஒரு 3 நாளில் வந்து பிளான் வேணும்னா 3 நாளுக்கு பிளான் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து பயாலஜி கேட்டிருக்கேன். உங்கள் சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் கொடுத்துக்குங்க. நான் பொதுவாக வந்து பயாலஜி எக்ஸாம்னு கொடுத்துட்டேன். நீங்கள் பிடிஎஃபாக வந்து ஃபார்மெட் உங்கள் சப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிடிஎஃப் வந்து உங்கள் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறீங்கன்னா, மேக் ஏ 7-day ரிவிஷன் பிளான் ஃபார் மை அப்லோடர் ஃபைல்னு கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஃபைல் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு அது வந்து பிளான் போட்டு கொடுத்துரும். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராம்ப்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, Q23 MCQs வித் ஆன்சர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட்லேயும் எனக்கு 20 MCQ கொடுங்க, அதுக்கு ஆன்சரும் கொடுங்க. அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ChatGPT அது கொடுத்துருக்கு பாருங்கள். அது யூனிட் வைஸாக கொடுத்துருக்கு. யூனிட் 1ல் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கு. அதுவே யூனிட் 2லும் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ 5 யூனிட் இருந்துச்சுன்னா அந்த 5 யூனிட்லேருந்துமே கொஸ்டின் எடுத்து அது கொடுத்துரும். நான் வந்து 20 கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதனால் அது கொடுத்துருக்கு. உங்களுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின் வேணுமோ அவ்வளோ கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து வேணும்னா கேட்டுக்குங்க. ஸோ பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள். அது வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணுன்னா நம்ம வந்து ஐ வாண்ட் பிடிஎஃப் ஃபார்மெட் ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அது வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணுன்னா அதுக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராம்ப்ட்டில் நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் நம்ம கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியலைன்னா ஒரு சப்ஜெக்டில், ஸோ நான் அந்த கான்செப்டை நம்ம தனியாக கேட்கலாம். நான் இது வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, சம்மரைஸ் டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்ட்னு கேட்டிருக்கேன். எனக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்டில் சம்மரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். இதவே நீங்கள் வந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்லோடர் ஃபைல்லேருந்து எனக்கு சம்மரி வேணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக கொடுத்து கேட்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த ப்ராம்ப்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா, இதுவே நீங்கள் ஒரு பயாலஜி டீச்சராக இருந்தால் எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ, ஒரு பயாலஜி டீச்சராக இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ChatGPT கேட்டிருக்கேன்.
ஆக்ட் ஆஸ் அ ஸ்காலரி எக்ஸ்பர்ட் இன் ரீப்ரொடக்டிவ் பயாலஜி அண்ட் ப்ரொவைட் அ காம்பன்சிவ் சம்மரி ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் த டெஸ்ட் டியூப் பேபிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துட்டு கீ பாயிண்ட்ஸும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்தந்த கான்செப்டில் இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு கேட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கு ஆன்சர் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்னு. அது வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்கு. டெஃபினிஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு நம்மளுக்கு. ஸோ நம்ம சிங்கிள் லைனில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அது வந்து பொதுவாக ஆன்சர் கொடுக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அதுவே டீட்டெயிலாக கொடுக்கும் நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராம்ப்ட் பார்க்கும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்க்குறக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். இப்போ சொன்னது நம்மளுக்கு புரியலன்னா ChatGPT நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, எக்ஸ்பிளைன் டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்ட் லைக் ஐ எம் 18 year oldன்னு கேட்டிருக்கேன். என்ன இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ChatGPT கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்து உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 18 வயசு பையனுக்கு எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு எப்படி ChatGPT ஆன்சர் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ChatGPT கொடுத்து ஒரு ஆன்சர் புரியலனா இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து பாருங்கள். இந்த ப்ராம்ப்ட் பாருங்கள். எக்ஸ்பிளைன் வித் பிக்சர்ஸ்னு கேட்டிருக்கு. டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்ட் வந்து பிக்சர்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருங்காட்டி நம்மளுக்கு இந்த பிக்சர் கேட்டிருக்கு. நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். ஜெனரேட் a mock test for 12th grade biology with 5 short answer and 5 long answerன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். அதே மாதிரியே ஒரு டூப்ளிகேட் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வேணும்னு நீங்கள் கூட கேட்டுக்கலாம். இது வந்து போனஸ் டிப்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். சின்ன கொஸ்டின்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஸோ 6 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருக்கு. இதுவே லாங் கொஸ்டினுக்கு வந்து 10 மினிட்ஸ் எடுத்துங்க அப்படின்னு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு வந்து அதுவே கேட்டிருக்கு பாருங்கள். ஆன்சர் வந்து இதுக்கு வேணுமான்னு கேட்டிருக்கு. ஸோ இது ஆன்சர் வேணும்னா ஐ வாண்ட் ஆன்சர்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்குள்ளே அது வந்து ஆன்சர் கொடுத்துரும். ஸோ இது வந்து அடுத்ததாக பாருங்கள். PDF ஃபார்மெட்டில் வேணால் PDF ஃபார்மெட் கேட்டால் அது வந்து கொடுத்துரும். ஸோ அடுத்ததாக பாருங்கள். தமிழ் வெர்ஷன்லேருந்து வந்து கொஸ்டின் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்டில் வந்து நம்ம ஐ வாண்ட் தமிழ் வெர்ஷன் கொடுத்தோம்னா தமிழ்லேயே கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அடுத்த ப்ராம்ப்ட் பாருங்கள். சிங்கிள் லைனில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம நார்மலாக இருக்கும்போது சிங்கிள் லைனில் கொடுக்கலாம். இதே ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியராக இருந்தாருன்னா ப்ராம்ப்ட் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாரு. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுத்துருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு பயாலஜி டீச்சராக இருந்து நீங்கள் வந்து ஒரு மோக் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். பாருங்கள். ஆக்ட் ஆஸ் எக்ஸ்பர்ட் பயாலஜி டீச்சர் அண்ட் கிரியேட் காம்பன்சி மோக் டெஸ்ட் ஃபார் 12th grade பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கீ கான்செப்டில் கீழே கேட்டிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டு ப்ராம்ப்ட் கேட்டோம்னா அது வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு இதுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வரும். நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த கொஸ்டினுக்கு அந்த மாதிரி சிங்கிள் லைனில் கொடுத்ததுக்குமே ப்ராம்ப்ட் இந்த மாதிரி கொடுத்ததுக்குமே டிஃப்ரென்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். டிப்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க லாஸ்ட்டாக. அது என்ன டிப்ஸ் கொடுத்துருக்குன்னா, ஹெட்டிங்ஸ் வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ChatGPT வந்து ஒரு நார்மலாக ஹியூமன் மாதிரியே நம்ம ஒரு டீச்சராக இருந்தால் எப்படி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆன்சர் கொடுக்குறத கொடுக்கும். ப்ராம்ப்ட் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற ப்ராம்ப்டெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பாஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பழகிடும் ChatGPT யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். ப்ரொவைட் அ சாம்பிள் ஆன்சர் ஃபார் லாங் ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ மோக் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. பெரிய கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் எனக்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு வந்து பெரிய கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வேணும்னு கேட்டிருக்கேன். ப்ளீஸ் ப்ரொவைட் அ சாம்பிள் ஆன்சர் ஃபார் லாங் ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்கேன். அது பெரிய கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அடுத்ததாக பாருங்கள். கடைசியாக கேட்டிருக்கு பாருங்கள். வாண்ட் மோர்னு கொடுத்து ஷார்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த சின்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐ வாண்ட் ஆன்சர் ஃபார் ஷார்ட் கொஸ்டின் கொடுங்க. ஸோ அடுத்த அது தமிழ் வெர்ஷனில் வேணுமான்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் வெர்ஷனில் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழில் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பாருங்கள்.
கேன் யூ சஜஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் மோக் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ மோக் டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஸ்டடி பிளானிங் வந்து கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். நம்ம எந்த பிளானுமே இல்லாமல் இருப்போம், ஸோ அதுக்கு வந்து ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வந்து கொடு அப்படின்னு வந்து ChatGPT கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு டீச்சர் வந்து எப்படின்னு ஆன்சர் பண்ணுமோ அதே மாதிரியே கொடுத்துருக்கு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, டோன்ட் ஜஸ்ட் மெமரிஸ், மனப்பாடம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க, யூஸ் டயக்ராம் எஸ் எ ஸ்டடி டூல். ஸோ ரீகால் பண்ண சொல்லியிருக்கு. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ 6th பாயிண்ட் பாருங்கள், ப்ராக்டிஸ் ரைட்டிங் லாங் ஆன்சர்னு சொல்லியிருக்கு. பெரிய ஆன்சர்லாம் நீங்கள் ரைட் பண்ணி எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பெரிய கொஸ்டின்லாம் நம்ம எழுதி பார்க்கலைன்னா சின்ன கொஸ்டின் மாதிரி ஞாபகம் இருக்க முடியாது, அதனால எழுதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் சொல்லியிருப்பாங்க ஹெட்டிங் கொடுங்க, அண்டர்லைன் கீவேர்ட்ஸ் வந்து முக்கியமான கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. டயக்ராம்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 7th பாயிண்ட் பாருங்கள், குரூப் ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்போ ஃப்ரெண்டை ஒரு டவுட் கேட்பேன் பார்த்தீங்களா, அந்த டவுட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதை தான் அது சொல்லியிருக்கு. அதுவுமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்க கொஸ்டின். ஸோ அடுத்தா பாருங்கள், 1 வீக் அதை வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கு பாருங்கள். Day 7 வரைக்கும் நம்ம வந்து இதை பண்ணணும்னா அப்படியே ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கு. இது வந்து பயாலஜி கொடுத்துருக்கு. உங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி அது பிளான் கொடுத்துருக்கு. ஃபைனல் எக்ஸாம் டே டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாருங்க. அது என்ன கொடுத்துருக்குன்னா, டயக்ராம்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அடுத்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீச்சர் மாதிரி தான். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். How can students best manage their times during the test? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, எக்ஸாம் டைமில் நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எக்ஸாம் அப்போ அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கு. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், லாங் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்கு, இவ்வளோ இருக்குன்னு. இதுக்கு வந்து டைம் அலோகேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டினுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துங்க, லாங் ஆன்சர் கொஸ்டினுக்கு 75 மினிட்ஸ் எடுத்துங்க. இதான் 30 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 30 மினிட்ஸில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாருங்க. டயக்ராம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்க்க சொல்லுது அடுத்ததாக. ஸோ அடுத்ததாக பாருங்கள், லாங் ஆன்சர் கொஸ்டின்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்ததாக தான் மெயின் டாப்பிக்கே வருது. ஸ்டார்ட் வித் வாட் யூ நோ அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு முதல்ல நீங்கள் எக்ஸாம் டைமில் முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை எழுத சொல்லுது. ஏன்னா தெரியாத பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா, தெரியாத கொஸ்டின் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும். அப்போ தெரிஞ்ச கொஸ்டின் கூட ஒழுங்காக எழுத முடியாது. அதனால் தெரியாத கொஸ்டின்லாம் முதல்ல எழுதி முடிச்சிருங்கன்னு இருக்குது. ஸோ அடுத்து டோன்ட் ஓவர் ரைட் வித் த ஷார்ட் ஆன்சர். சின்ன கொஸ்டின்கெல்லாம் அதிகமாக டைம் எடுத்துக்காதீங்க, அதிகமாக எழுதாதீங்கன்னு சொல்லியிருக்கு. 3 கீ பாயிண்ட்ஸோடு முடிச்சிருங்கன்றது. அதுவே சொல்லியிருப்பாருங்க, ஓவர் ரைட்டிங் வேஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பாருங்க. எக்ஸ்ட்ரா எழுதினாலும் அது என்ன மார்க் கிடைக்காது, கிடைக்கிற மார்க் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். கிரியேட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஃபார் 12th கிரேட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னால என்ன யூஸ்னால், நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸை நான் சிங்கிள் லைனில் கேட்காம, ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியராக இருந்து ஒரு ப்ராம்ப்ட் எழுதுனா எப்படி ஒரு ப்ரீஃபை கேட்க முடியுமோ அந்த மாதிரி கேட்டிருங்க பாருங்கள். ஆக்ட் ஆஸ் அ கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர் அண்ட் கிரியேட் செட் ஆஃப் என்கேஜிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லாங் டைப்பாக நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இன்ஃபர்மேஷன் வந்து ChatGPT ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்னும் புரிகிற மாதிரி கொடுக்கும். அதுக்கு இதுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்னு. ஸோ நீங்கள் அதையுமே அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்குமே சிங்கிள் லைனில் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு உண்டான ஃப்ளாஷ் கார்ட்ஸ்க்குமே இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 12th கிரேட் கெமிஸ்ட்ரி சாப்டர் 3ன்னு கேட்டிருக்கேன். எனக்கு சாப்டர் 3ல் எனக்கு வந்து பொதுவாக வேணாம், கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து பொதுவாக வேணாம், எனக்கு சாப்டர் 3லேருந்து மட்டும் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கறதுனால என்ன நடக்குதுன்னா, நான் வந்து முக்கியமில்லாத கொஸ்டின்லாம் அதிகமாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே கடைசி நேரத்தில் தான் படிப்போம். அதே முக்கியமில்லாத கொஸ்டின் படிச்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். அதனால முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் கேட்டிருக்கேன். அது வந்து கொடுத்துருப்பாருங்க. ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கு, லாங் ஆன்சர் கொடுத்துருக்கு, ஆல்சோ ஸ்டடி. இதையுமே நீங்கள் அது முக்கியமான கொஸ்டின்லாம் கொடுத்துட்டு ஸோ கூடவே வேணால் படிக்க முடிஞ்சால் இதையும் படிச்சிருங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸையும் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் நான் இதை வந்து இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பாருங்கள். ஆக்ட் ஆஸ் அ ஹை ஸ்கூல் கெமிஸ்ட்ரி டீச்சர்
அண்ட் ப்ரொவைட் அ ஃப்ரெண்ட்லி பிகினர் லெவல் ஓவர்வியூ ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரம் சாப்டர் 3 கேட்டிருக்கு. ஸோ அதே ப்ராம்ப்ட் தான். இது வந்து இன்ஃபர்மேஷன் இன்னுமே அதிகமாக கொஞ்சம் கூட சேர்த்தி கொடுத்துருக்கேன். இதனால் என்ன நடக்குன்னா, அந்த இன்ஃபர்மேஷனையவே நம்மளுக்கு இன்னுமே புரிகிற விதத்தில் சேர்த்து கொடுக்கும். நான் கீ பாயிண்ட்ஸும் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எனக்கு எந்தெந்த கான்செப்ட்லேருந்து வேணுமோ அதெல்லாம் கீழே நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது ஆன்சர் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். சாப்டர் 3 ஓவர்வியூன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது பாருங்கள், கீ கான்செப்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். மாடர்ன் அண்ட் பீரியாடிக் லான்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா, இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ChatGPT இன்னுமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இன்னுமே அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். கேன் யூ ப்ரொவைட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு திஸ் கான்செப்ட் அப்ளை இன் ரியல் வேர்ல்ட் செனாரியோஸ்ன்னு கேட்டிருக்கேன். இந்த ChatGPT கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து எனக்கு புரியல. ஸோ அந்த பட்சத்தில் எனக்கு ரியல் வேர்ல்டு செனாரியோ வந்து எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்னு நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து ஆன்சர் கொடுத்துருக்கு பாருங்கள். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஆஃப் சாப்டர் 3 கான்செப்ட்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அது வந்து 3வது சாப்டர்லேருந்து தான் கொடுத்துருக்கு, பொதுவாக கொடுக்கல. நம்ம இதுக்கு முன்னாடி 3வது சாப்டர் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதனால 3வது சாப்டர்லேருந்து மட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்து அதுக்கு புரியலனா இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, டெஸ்ட் மீ வித் அ குயிஸ் ஆன் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரி பேப்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு குயிஸ் டைப்பில் நம்ம வந்து அப்படியே ரிவிஷன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோம்னா இந்த ப்ராம்ப்டை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து கொடுக்கல, ஒன்லி கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருக்கு. நம்ம இன்னமே ப்ரீஃபாக இதை வந்து கேட்கலாம். இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுத்து இந்த ப்ராம்ப்டை கேட்கலாம். ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ப்ராம்ப்ட் பாருங்கள், அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். நான் எப்படி கேட்டிருக்கேன்னா, ஆக்ட் as an expert chemistry teacher and create an engage quiz for a class 12th chemistry paper. ChatGPT என்ன கேட்டிருக்குன்னா, ChatGPTவே நீ ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக இருந்து ஒரு குவிஸ் டைப்பில் ஒரு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது எந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்குன்னா, குவிஸ் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணிடுச்சு, ரெடி பண்ணி ஆன்சர் கொடுத்துருச்சு. ஆன்சர் கொடுத்து அது எதனால் ஆன்சருக்கு உண்டான காரணத்தையும் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு யூஸ்ஃபுல்லான இதுதான். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் இது ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா நம்ம பாட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மைண்டில் நிற்காது. ஸோ நீங்கள் வந்து ChatGPTயில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டைமு வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கிவ் மீ மெமரி ட்ரிக்ஸ் ஃபார் டு ரிமெம்பர் 12th கிளாஸ் மேத்ஸ் ஃபார்முலாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து மேத்ஸ் ஃபார்முலா வந்து மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது. அதை வந்து மைண்டில் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ட்ரிக்ஸ் கொடுங்க அப்படின்னு ChatGPT கேட்டிருக்கேன். ஸோ அது கொடுத்துருக்கு பாருங்கள். டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபார்முலாஸ், திங்க் டி ஃபார் ட்ராப் அண்ட் பவர் டவுன். நீங்கள் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு புரியலனா நான் இதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டடீஸ் டூல்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், யூ கேன் யூஸ். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸு, ஃபார்முலா சார்ட் போஸ்டர்ஸு அப்படிலாம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் பாருங்கள், அதே ப்ராம்ப்ட் தான். இதுவே நான் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ட் as an expert tutor in mathematics and provide a friendly and approachable guide for beginners on how to remember key formulas from 12th grade mathsன்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. கீழே அது ஆன்சர் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அதிலோட இது ரொம்ப பார்க்குறது நல்லா இருப்பாருங்க. மைண்டில் நிற்கிற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்த ப்ராம்ப்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டில் என்ன சொல்லியிருக்கேன் நான், கிவ் மீ லாஸ்ட் மினிட் சீட் ஷீட் ஃபார் கிளாஸ் 12th கெமிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே கடைசியாக தான் படிப்போம், கடைசியாக தான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம ஆன்சர் கேட்போம், அவனும் ஆன்சர் சொல்லுவான். ஸோ அதே மாதிரி தான் ChatGPT கேட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எதெல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ
அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராம்ப்டில் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, மோட்டிவேட் மீ டு ஸ்டடி ஃபார் மேத்ஸ் எக்ஸாம்னு கேட்டிருக்கேன். நம்மளுக்கு படிக்கிறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்னு இருக்கு. அந்த டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணு அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து இது என்ன கொடுத்துருக்குன்னா, ஹே ஃபியூச்சர் டாப்பர் லிசன் அப் அப்படின்னு. இது வந்து ஃபியூச்சர் டாப்பர்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு வந்து டாப்பர்லாம் வேணாம், பாஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அது இருந்தாலும் ஃப்யூச்சர் டாப்பர்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அதை நம்ம கண்டுக்க வேணாம். ஒய் யூ ஷுட் ஸ்டடி நோ, எதனால் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிகாஸ் கான்ஃபிடன்ஸ் நிறைய கொடுத்துருக்கு. ஒரு டீச்சராக இருந்து டீச்சர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்களோ அதே அட்வைஸ் தான் இது கொடுத்துருக்கு. 5 minutes கிக் ஸ்டார்ட் பிளான் கொடுத்துருக்கு பாருங்கள். அது என்ன சொல்லியிருப்பாருங்க, 25 minutesக்கு நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டைமர் செட் பண்ணிட்டா நம்ம எங்கேயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டோம் அப்படின்னு அது சொல்லியிருக்கு. என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்குது. சால்வ் 3 questions ஒன்லி. ஸோ ரொம்ப நம்ம வந்து அதிகமாக வேணாம், அதிகமாக எடுத்தோம்னா படிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு 3 questions வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி. ரிமைண்டர் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கு பாருங்க. யூ டோன்ட் ஹேவ் டு கிரேட் டு ஸ்டார்ட், பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டு பி அ கிரேட்னு சொல்லியிருப்பாருங்க. ஸோ இமேஜின் திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வேணால் பாருங்கள். ஸோ இப்போவும் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்து மோட்டிவேட் ஆகலினா, ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மோட்டிவேஷனல் கோச்சாக இருந்து நீங்கள் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எந்த மாதிரினா, நம்ம வீட்லேயே நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறக்குமே ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி இருக்குது அதே மாதிரி தான். அதாவது ChatGPT என்ன சொல்லியிருக்கேன்னா, மோட்டிவேட் கோச்சாக இருந்து நீ என்னை வந்து மோட்டிவேட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக வேணும்னா கான்செப்ட் வந்து கீழே கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். காமன் ஃபியர் வந்து எதனால காமனாக நம்மளுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டெப் 2ல் க்ரியேட் சிம்பிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஸ்டடி ஷெட்யூல் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் அப்படி கொடுத்துருக்கு. அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கு. ட்ரை பண்ண சொல்லியிருக்கு. என்ன ட்ரை பண்ண சொல்லியிருக்குன்னா, ஸ்பேஸ்டு ரெப்பிட்டிஷன், ரிவ்யூ கீ கான்செப்ட் எவ்ரி ஃபியூ டேஸ், யூ பிரெயின் ரிட்டைன்ஸ் பெட்டர், டு ரீகால் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. டீச் பேக், மிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கு. மேக் மேத்ஸ் ஃபன், எஸ் இட்ஸ் பாசிபிள். மேத்ஸ் கேமெல்லாம் சொல்லியிருக்கு. ஸ்டெப் 5ல் டேக் கேர் ஆஃப் யூ. அது என்ன சொல்லியிருக்குன்னா, டேக் கேர் ஆஃப் யூ பாடி அண்ட் பிரெயின். டேக் கேர் பண்ண சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்லீப், நல்லா தூங்க சொல்லியிருக்கு. 7 மணி நேரம் நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வாட்டர் நல்லா குடிங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், 6வது ஸ்டெப்பில் பாருங்கள், ரெடியூஸ் எக்ஸாம் ஆன்சைட்டின்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷன் கோச்சாக இருந்து இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எக்ஸாம் டைமில் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவான். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவானோ அதே மாதிரியாவது இதை அட்வைஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏஐ சம்மந்தமான வீடியோஸை நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஏஐ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். ஸோ மற்றவங்கள மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காதீங்க, லேர்ன் பண்ணுங்கள், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ்டர் ஜேஆர் சேனலை இப்போ தான் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் உங்கள் மிஸ்டர் ஜேஆர், லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க். டச்லேயே இருங்க.